பிரச்சனைக்குரிய சூழலுக்குள்ளேயோ பிரச்சனைக்குரிய நபர்கள் கிட்டயோ அதை சார்ந்த விஷயத்த அவங்க எதையுமே செய்யக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ரெசென்ட்ல சில விஷயங்களை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும், பேலன்ஸ் பண்ணி போகணும். எதையுமே எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா நல்லதா இருந்தாலும் அதை எக்ஸ்ட்ரீமா கொண்டாடுறது, வெளியே எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது, கெட்டதா இருந்தாலும் அதையும் எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகிறது. வாழ்க்கையே அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில எல்லாருமே காரணம் இதுக்கு, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போறது விஷயம்தான். காம்ப்ரமைஸ் பண்ணி போக கத்துக்கணும். ஏதா இருந்தாலும் விட்டு கொடுத்து போக கத்துக்கிறது ரொம்ப நல்லது. எந்த விஷயத்துல இப்ப அவங்களுக்கு அவுட்கம் கிடைக்காம ஃபெயிலியரா ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அது சக்சஸா மாறும். நேச்சர் வெளியே வரணும் அண்ட் கிடைக்கக்கூடிய சைன் எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும், கேதர் பண்ணணும். அதுல இருந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் அண்ட் ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சவுத் இந்தியாவோட பெஸ்ட் டேரட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி வருது இல்லையா, அதுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி வரப்போகுது. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் வந்து மக்களுக்கு நீங்க சொல்லுங்க மேம். கண்டிப்பா. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி தான் பைல் செலெக்ஷன்ல நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்க்க போகிறோம். ஒரு 3 விதமான கிறிஸ்டல் இருக்கு. ஸோ 3 விதமான கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். அவங்களுடைய ஏஞ்சல்ஸ் இல்லை இஷ்ட தெய்வத்தை மனசுல வச்சுட்டு ஸோ ஒரு கிறிஸ்டலுக்குமான ஏஞ்சல் மெசேஜ் நம்ம 1 by 1 கொடுக்கலாம். பைல் நம்பர் 1 கிரீன் கலர் கிறிஸ்டல், pile number 2 purple color crystal, pile number 3 yellow color crystal. ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டல் அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ மார்ச் மாதம் பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து மேம் இப்போ சொல்ல போறாங்க. ஸோ பைல் நம்பர் 1 இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த பௌர்ணமிக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இருக்கக்கூடிய அவங்களுடைய சூழ்நிலை, ஸோ அது மோசமான சூழலா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடான சூழலா இருக்கலாம். அந்த சூழல் அவங்களுக்கு சரியாகணும், இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகணும் அண்ட் இப்ப இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடிகள் சரியாகணும் அப்படின்னா அது வந்து அவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா மேற்கொண்டு அந்த பிரச்சனைக்குரிய சூழலுக்குள்ளேயோ பிரச்சனைக்குரிய நபர்கள் கிட்டயோ அதை சார்ந்த விஷயத்த அவங்க எதையுமே செய்யக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பட் இவங்க சம்டைம்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஆனா தொடர்ந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில. என்னதான் ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் இவங்களை அந்த ஒரு பிரச்சனை வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைச்சாலும் பட் இவங்க அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஒரு ஞாபகத்துக்குள்ளேயே போறாங்க. ஸோ இதனாலேயே இவங்களுடைய சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகாம இன்னும் மோசமான நிலைக்கு போயிருக்கலாம். ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜஸ், உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை பத்தின ஒரு கேள்விகள் இருக்கு, ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும், ஏதாவது ஒரு வழி தெரியணும் இதை சரி செய்ய அப்படின்னாலும் நீங்க மனிதர்கள் கிட்ட கேட்காம, ஏன்னா மனிதர்களும் வந்து இவங்களுடைய கஷ்டத்தை விரும்புறவங்களா இருக்கும் போது ஸோ இன்னும் அவங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது. அப்ப எந்த விதமான தீர்வு இவங்களுக்கு வேணும்னாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். த்ரூ அவுட் மெடிடேஷன் மூலயமா, ஒரு தியானம் செய்யறது மூலயமா ஏஞ்சல்ஸ் கிட்ட இவங்களுடைய அந்த சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்றது அண்ட் அது முதல் தீர்வு என்னன்றது ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அந்த சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இவங்களுடைய கையில தான் இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கை நிலை மாறுறதும் முன்னேற்றத்தை நோக்கி போகிறதும் போகாம இருக்கிறதும் இவங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய காலத்துல அதை வந்து ரொம்ப கான்சியஸா அதை ஃபாலோ பண்ணணும், ரொம்ப கவனமா செயல்படணும். எந்தெந்த விஷயங்கள் இவங்களுக்கு செட் ஆகாதோ அதுல சுத்தமா ஈடுபடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு விலகி இருக்கிறது நல்லது. ஏஞ்சல்ஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் தியானத்தின் மூலயமா கேட்கறதும் இவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸை கொடுக்கும் அப்படின்றது ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே மேம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ் வந்து மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க மத்த மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்காம டைரக்ட்டா ஏஞ்சல் கிட்ட வந்து நீங்க மெடிடேஷன் மூலமா நீங்க ஒப்பீனியன் கேட்டு பண்றது உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பைல் நம்பர் 1 நீங்க செலக்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல தேங்க்ஸ் டு ஏஞ்சல் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
அடுத்ததா பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து சொல்லுங்க மேம். ஸோ பைல் நம்பர் 2 பர்பிள் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் மெசேஜஸ். ஸோ பைல் நம்பர் 2 இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிரசன்ட்ல சில விஷயங்களை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும், பேலன்ஸ் பண்ணி போகணும். எதையுமே எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா நல்லதா இருந்தாலும் அதை எக்ஸ்ட்ரீமா கொண்டாடுறது, வெளியே எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது, கெட்டதா இருந்தாலும் அதையும் எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகிறது. வாழ்க்கையே அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில எல்லாருமே காரணம் இதுக்கு, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போறது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் விஷயம் தான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில பேலன்ஸ் இல்லாம வந்து ஸ்தம்பிக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கோவமா இருப்பாங்க, சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. மக்களால இவங்களை புரிஞ்சுக்கவும் முடியாது. ஈவன் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸால கூட, பார்ட்னரால கூட அவங்கள புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதனாலேயே யாரும் இவங்களோட ஒரு சமநிலையான ஒரு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ள மாட்டாங்க. அதுவும் இவங்களுக்கு நிறைய விதமான மைனஸை கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் இனி வரக்கூடிய காலங்கள்லயும் சரி, எப்பவுமே பேலன்ஸ்டா போகணும், நியூட்ரலா இருக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணி போக கத்துக்கணும். ஸோ எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து போக கத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு விதமான பேலன்ஸ் தன்மை தான் குறிக்கும். இதை இவங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்களோ, என்ன அச்சீவ் பண்ண நினைச்சாங்களோ அதுக்கான பெர்ஃபெக்டான டைமிங் உருவாகிட்டு இருக்கு. பெர்ஃபெக்டான டைமிங் சீக்கிரம் நடக்க இருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி ஃபியூச்சரா நான் இதை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது கரெக்டான ஒரு டைம். இந்த டைம் இந்த ரீடிங் பார்க்குற டைம்ல இருந்து கூட அவங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஸோ கரெக்டான டைம்ன்றதுனால இந்த காம்ப்ரமைஸ் அந்த கேரக்டரும் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும்ன்றதுனால இனி வரக்கூடிய நியர் ஃபியூச்சர்ல பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றி வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்க இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கணும்னாலும் அதுக்கு இது சரியான டைம். ஆனாலும் ஒரு விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணோம்னா அது லெட்ஸ் காம்ப்ரமைஸ் வித் யுவர் செல்ஃப், அது எல்லார்கிட்டயும் இருக்கணும். அண்ட் இவங்க வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும், நியூட்ரலா இருக்கணும், ஸோ பேலன்சிங்கா இருக்கணும். இந்த விஷயத்த அடிக்கடி இவங்க மண்டையில ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை மட்டும் செஞ்சுட்டா போதும். கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு உங்களோட விஷஸ் என்னவா இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸும் கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாப்பியா இருந்தாலும் சரி, சேடா இருந்தாலும் சரி, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போகாம பேலன்ஸ்டா நீங்க பிளான் பண்ணி ஒரு சக்சீட் லைஃப்பை நோக்கி போகும்போது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைல் நம்பர் 2 நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தேங்க்ஸ் டு ஏஞ்சல்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேம் அடுத்ததா ஃபைல் நம்பர் 3க்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து சொல்லுங்க. ஸோ பைல் நம்பர் 3 எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பைல் நம்பர் 3 இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். பைல் நம்பர் 3 இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ வாழ்க்கையில சில பிடிக்காத விஷயங்கள் நடக்கலாம், பிடிக்காத தருணங்கள் இருக்கலாம். நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது, வேறு விதமா இருக்கு. இது நான் எதிர்பார்த்த விஷயம் இல்ல. பட் ஒரு அவுட்கம் கூட 100% கிடைக்க மாட்டுது. 50, 60 இந்த ரேஷியோல கிடைக்குது. ஆனாலும் ஓகே. ஆனா இது நான் எதிர்பார்த்தது இல்ல. இப்படியான ஒரு மனநிலையில இப்ப இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் வந்து ரீசென்ட்லி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றபோது, ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் அந்த ரேஷியோ ஏன் கிடைச்சது அப்படின்றத பாருங்க. ஏன்னா அந்த மிஸ்டேக்ஸ் உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களை சார்ந்து தான் இந்த ஒரு அவுட்கம்ஸ் கிடைக்கிறது எல்லாமே. அப்போ அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது மறுபடியும் நடக்காம இருக்கிறதுக்கும், பெட்டரா இன்னும் இவங்க என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு. ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் இவங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. த்ரூ அவுட் நேச்சர் மூலியமா, இயற்கை மூலியமா ஏதாவது ஒரு சைன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சைன் என்ன அப்படின்றத இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த சைனை வந்து அவங்க பார்க்கணும். அப்போ ஒரே இடத்துல இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்கன்னா, அப்பப்போ கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஃப்ரீ டைம்ல நேச்சர் கனெக்டடான பிளேஸ்ல வந்து இருக்கணும். இயற்கை சார்ந்த இடங்கள்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப கண்டிப்பா அவங்களுக்கான சைன் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்.
இப்போ பிடிக்காத விஷயங்கள் நடக்குதுன்னா, அதை எப்படி நம்ம பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம்? நமக்கு ஆசைப்பட்ட அந்த ஓவரால் அவுட்கம் 100% அவுட்கம் எப்படி நம்மளால எடுத்துக்க முடியும்? இது எல்லா விதமான கேள்விகளுக்கும் அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எந்த விஷயத்துல இப்ப அவங்களுக்கு அவுட்கம் கிடைக்காம ஃபெயிலியரா ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும், அது சக்சஸா மாறும். ஸோ நேச்சர் வெளிய வரணும். அண்ட் கிடைக்கக்கூடிய சைன் எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும், கேதர் பண்ணணும். அதுலருந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் அண்ட் அவங்க சக்சஸ் ஆகுறதுக்கான ஒரு டாக்டிஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு ஹிண்ட்டா இருக்கட்டும், டிப்ஸா இருக்கட்டும், நிச்சயமா அதுலருந்து கிடைக்கும். ஏன்னா ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு சைன்ஸ் மூலியமா குடுப்பாங்க அப்படின்றது ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே, ஓகே மேம். பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்டின்னா, நீங்க லைஃப்ல ஒரு விஷயம் வந்து நீங்க நெனச்சது கிடைக்கல அப்டின்ட்டு எல்லாமே தோல்வி நோக்கி போயிட்டு இருந்தாலும், இது வந்து சக்சஸா மாத்துறதுக்கான ஒரு ஒரு சைன் வந்து ஏஞ்சல் மூலமா குடுக்குறாங்க. நேச்சர் மூலமா ஏஞ்சல் குடுக்குறாங்க. ஸோ நீங்க அத கவனிச்சு, அத நீங்க அக்யூரேட்டா கவனிச்சு அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது, உங்க லைஃப்ல எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா மாறும் அப்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பைல் நம்பர் 3 நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க்ஸ் டூ ஏஞ்சல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு வந்து ஏஞ்சல் மெசேஜ் மூலமா பைல் நம்பர் 1, 2, 3 சூஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப அழகான, சூப்பரான மெசேஜ் வந்து சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.